இந்த வீடியோவில் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து சில சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்துக்கிட்டோம்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 பாய்ஸ் சுமித், கோபால், ஹனி, ஈஷான்ஸ், ஜேட்டின் அண்ட் லலித் ஆர் சிட்டிங் அரவுண்ட் சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சென்டர்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தோன்னா இந்த சர்க்குலர் டேபிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இது இருக்கும். டுவர்ட்ஸ் சென்டர் ஃபேஸ் பண்ணி ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டுவர்ட்ஸ் அவுட் சைடுன்னு இருக்கும். ஓகேவா, ஒருவேளை கொஷினில் வந்து டுவர்ட்ஸ் சென்டர்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ன எடுத்துக்கணும்னா இந்த சைடு வர்றது ஃபுல்லாக வந்து லெஃப்ட், இப்படி போகிறது வந்து லெஃப்ட்டுன்னு எடுத்துக்கணும், இப்படி வர்றதை வந்து ரைட்டுன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, ஒருவேளை அவுட் சைடு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டுவர்ட்ஸ் அவுட் சைடுனா இது அப்படியே இங்கே லெஃப்ட், இங்கே ரைட் வந்துடும், இங்கே லெஃப்ட் வந்துடும். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஈஷான் இஸ் த தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சுமித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போது சுமித் இங்கே இருக்காங்கன்னா சுமித் எஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, இவங்களோட தேர்ட் லெஃப்டில் யார் இருக்காங்க, ஈஷான்ங்கிறவங்க இருக்காங்க. அப்போ இங்கே ஒருத்தவங்க மூணாவது தான் இவங்க யார் இருக்காங்க, ஈஷான் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, ஐன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, ஜாட்டின் அண்ட் ஹனி ஆர் த இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் ஈஷான்னு கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த ஈஷானுக்கு பக்கத்தில் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஈஷான் இங்கே இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் வந்து இந்த சைடு, ஜாட்டின் ஹனி ரெண்டு பேர் இருக்காங்க, இந்த சைடு வருவாங்களா இந்த சைடு வருவாங்களா, நம்ம கன்ஃபியூஸாக இருக்கா. ஸோ அடுத்தது போய்க்கோங்க. லலித் இஸ் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் ஜாட்டின்னு கொடுத்துருக்காங்க. லலித்துக்கு நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஜாட்டினோட இமிடியேட் ரைட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இவர் இங்கே போட்டு பாருங்களேன், ஜாட்டினை இங்கே போட்டுட்டு ஹனியை இந்த இடத்துல போட்டு பார்த்தீங்கன்னா இவரோட ஜாட்டினோட இமிடியேட் நெய்பரை யார் வருவாங்க, ஈஷான் தானே வருவாங்க. ஸோ இந்த இது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன போட்டுக்கணும்னா இந்த இடத்துல வந்து ஹனி வருவாங்க, இந்த இடத்துல ஜாட்டின் வருவாங்க. இவரோட இமிடியேட் நெய்பர் ரைட்டில் யார் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, லலித் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லலித் இங்கே வந்து போடுங்க. இன்னொருத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3 4 5, இன்னும் ஒருத்தர் வந்து காங்க, யார் அவரு, கோபால் மட்டும் எங்க இருக்கா. அப்போ வந்து கோபால் வந்து இந்த இடத்துல வருவார். ஓகேவா, இதுல என்ன கேட்க, ஹூ இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஈஷான் அப்படின்னு கேட்டு, ஈஷானோட இமிடியேட் லெஃப்ட்ல யாரு, இவரோட லெஃப்ட்ல யார் இருக்காங்க, ஹனி தான் இருக்காங்க. ஸோ ஹனி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். A, B, C, D, E, F and G are sitting around a circular table facing away from the center. போன கொஸ்டின் என்ன பார்த்தோம், டுவர்ட்ஸ் சென்டர்னு பார்த்தோமா, இது வந்து ஃபேஸிங் அவே ஃப்ரம் த சென்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம், அவே ஃப்ரம் த சென்டர்னா இதை வந்து ரைட்டாக எடுத்துக்கணும், இதை வந்து லெஃப்டாக எடுத்துக்கணும்னு பார்த்தோமா. அண்ட் நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டர், அவங்க வந்து இந்த ஆர்டர்லேயே உட்காரணும் அவசியம்னு சொல்லுவாங்க. ஒன்லி 3 people sit between B and D when counted from left of D. ஓகேவா, டிலேருந்து லெஃப்ட் சைடாக கவுண்ட் பண்ணும்போது பிக்கும் டிக்கும் நடுவில் 3 பேர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை போடலாம். இப்போ வந்து டி இங்கே இருக்கிறதா, அவுட் சைடு தானே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, டி இங்கே இருக்கிறதா வச்சுக்கலாம். அப்போது டிக்கும் பிக்கும் நடுவில் பார்த்தோன்னா 3 பேர் இருப்பாங்க. சரி, அவுட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து எந்த சைடாக பார்க்கும்போது லெஃப்ட் சைடாக, டியோட லெஃப்ட் சைடாக பார்க்கும்போது 3 பேர் இருப்பா சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல 3 இது போட்டுக்கோங்க. 1 2 3. அடுத்ததா பி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஈன்னு, ஈயோட செகண்ட் லெஃப்டில் இவங்க பி செட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த இடத்துல இ வருமா, இந்த இடத்துல வரும். ஈக்கு செகண்ட் லெஃப்ட்னா 1 2, இந்த இடத்துல இருக்காங்க பி. ஜி சிட்ஸ் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் சின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்ததா ஏ இஸ் நாட்னா இமிடியேட் நெய்பர் ஆஃப் டின்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து டியோட இமிடியேட் நெய்பராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல ஏ வராது, இந்த இடத்துல ஏ வராது, இங்கே மட்டும்தான் பாசிபிள், பிக்கு பக்கத்தில் மட்டும்தான் பாசிபிள். அடுத்ததாக ஜியும் சியும் பக்கத்தில். ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே ஜிசி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இங்கே தான் வர்றதுக்கு இருக்கு. ஜி என்ன சொல்லியிருக்காங்க, ஜி சிட்ஸ் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் சி. அப்போ சி இங்கே இருக்குன்னா ஜி இங்கே தானே வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் இல்லாமல் இருக்கும், என்னது, எஃப் மட்டும் நம்ம போடாமல் இருக்குமா. ஸோ இந்த இடத்துல வந்து எங்கே வேக்கன்ட் பிளேஸ் இருக்கு, இங்கே மட்டும்தான் எஃப் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. ஹூ இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் ஈன்னு கேட்டிருக்காங்க. இ இங்கே இருக்காங்க, அவங்களோட இமிடியேட் ரைட்டில் வந்து யார் இருக்கா, இந்த இடத்துல பாருங்க எஃப் தானே இருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து எஃப், இவங்க தான் ஈயோட இமிடியேட் ரைட்டில் இருக்காங்க. ஒரு வேளை நமக்கு வந்து கொஷினை பார்த்துக்கணும், அவே ஃப்ரம் த சென்டர்னா லெஃப்ட் ரைட்டை வந்து மாற்றி போடணும்.
டுவர்ட்ஸ் சென்டர்னா வந்து இந்த இந்த இடத்துல வந்து லெஃப்ட் வரும், இந்த சைடு ரைட் வரும். இது 2 மட்டும் நம்ம கவனிச்சு பார்த்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். இதுல பார்த்தோம்னா L, M, N, O, P and Q are sitting around a circular table facing the center. ஓகே, அப்போ வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதை வந்து லெஃப்ட் வச்சுக்கோங்க, இதை வந்து ரைட் வச்சுக்கோங்க. ஏன்னா டுவர்ட்ஸ் த சென்டர்னு கொடுத்துருக்காங்க. ரவுண்டு கொஞ்சம் இப்போ வரைஞ்சிக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா M is sitting to the immediate right of Qன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ Q வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஓகேவா? சிட்டிங் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் Q. Qயோட இமிடியேட் ரைட் என்னது? அப்போ வந்து M வந்து இங்கே உட்காந்துருப்பாங்களா? L is sitting to the immediate left of Oன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ LO எங்கே வருவாங்கன்னு தெரியாது, அடுத்ததுக்கு போய்க்கலாம். Q is sitting to the immediate right of Oன்னு கொடுத்துருக்காங்க. Q வந்து பார்த்தோன்னா ஓவோட இமிடியேட் ரைட்டாக இருக்காங்களா? அப்போ ஓவோட பொசிஷன் தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள இந்த கண்டிஷன் பார்க்கலாம். L is sitting to the immediate left of ஓவா? அப்போ L எங்கே வருவாங்க? இந்த இடத்துல வருவாங்க, ஓவோட லெஃப்டில் இருக்காங்க. P is sitting to the immediate left of Lன்னு கொடுத்துருக்காங்க. L இங்கே இருக்குது, அப்போ P எங்கே இருப்பாங்க? இவங்களோட முன்னாடி இருப்பாங்க இந்த இடத்துல. Who is sitting to the immediate right of Mன்னு கேட்டிருக்காங்க. அப்போது எம்முக்கு இந்த சைட் ரைட்டில் யார் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. எல்லா பொசிஷனும் போட்டோமா? LM, என்னோட பொசிஷன் மட்டும் போடாமல் இருந்திருப்போம். ஸோ என்னு தான் வந்து இந்த இடத்துல வருவாங்க. இந்த இடத்துல இமிடியேட் ரைட் ஆஃப் எம் யார் வரா? என். ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ இமிடியேட் ரைட் ஆஃப் எம் வந்து யார் இருக்கா? என் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். இதில் பார்த்தோம்னா 5 person L, M and OP are sitting around a circular table facing outside. இந்த இடத்துல அவுட் சைடுன்னு கொடுத்துருக்காங்களா? P is sitting immediate right of L. ஃபஸ்ட்டு இந்த ட்ரா பண்ணிக்கலாம். அவுட் சைட்னா வந்து இது ரைட் ஆகும், இது வந்து லெஃப்டாக இருக்குமா? என்ன கொடுத்தாங்க? P is sitting immediate right of Lன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபேஸிங் அவுட் சைடா? L இங்கே இருக்குது. Lோட இமிடியேட் ரைட் P இருக்காங்கன்னா இந்த இடத்துல P வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? N is sitting immediately adjacent to P and M. Nங்கிறவங்க Pக்கும் Mக்கும் நடுவில் வந்து இருக்காங்களா? அப்போ P இங்கே இருக்குன்னா N இங்கே இருக்கு, அடுத்ததா M இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். Who is sitting immediate left of Lன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து யார் இங்கே இருப்பாங்க அதை கேட்டிருக்காங்க. இன்னும் யாரை நம்ம ட்ரா பண்ணல. L 1 2 3 4 பேர் தானே, O மட்டும் ட்ரா பண்ணாமல் இருப்போம். அப்போ O தான் இந்த இடத்துல இருப்பாங்க. Who is sitting immediate left of Lனா O தான். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். 6 person A, B, C, D, E, F are sitting around a circular table facing the center கொடுத்துருக்காங்க. E sits again to the right of B. வரைஞ்சிக்கோங்க. ஃபேஸிங் சென்டர்னா இங்கே லெஃப்ட் வரும், இங்கே வந்து ரைட் வருமா? E sits again to the right of Bன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து E இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். sits again to the rightனா வந்து இந்த இடத்துல வருமா? B. சாரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா E sits second to the right of Bன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து B இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு இன்னொருத்தவங்க பக்கத்தில் இருக்காங்க, Bக்கு பக்கத்தில். அடுத்ததான் வந்து யார் வருவா? E வருவாங்க. ஏன்னா இவங்களோட பியோட செகண்ட் ரைட் பொசிஷனில். F sits immediately adjacent to B and A. F பார்த்தோன்னா பிக்கும் ஏக்கும் நடுவில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கோம். ஸோ F இங்கே வர வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே வந்து ஏ போட்டுக்கோங்க. ஏ போட்டுக்கிட்டு அடுத்தது F வந்து இங்கே போட்டுக்கோங்க. அடுத்த கண்டிஷன் என்ன? B sits second to the left of F. Fோட செகண்ட் லெஃப்ட் வந்து இந்த பொசிஷன் வருமா? இங்கே யார் இருக்கா? D இருக்காங்க.
ஹூ சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் சின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சியோட பொசிஷன் மட்டும் நமக்கு தெரியாமல் இருக்குமா? மொத்தம் 6 பேரில் 5 பொசிஷன் நமக்கு கிடச்சிருச்சு, ஒரே ஒரு வேக்கண்ட். இந்த இடத்துல தான் இப்போ சி வருவாங்க. சியோட இமீடியட் ரைட்டில் யார் இருக்கா? இதான ரைட்டு. இப்படி பார்த்தோம்னா இ இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போய்க்கலாம். 8 friends P, Q, R, S, T, U, V and W are sitting in the same order clockwise around a circular table at equal distance between them with all facing towards the center of the table face பண்ணியிருக்காங்க. அடுத்த இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த டைரக்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. S is sitting in the west, then who is sitting in the south west direction? ஸோ உங்க 8 பேர் இருக்காங்களா? ஸோ நம்ம அந்த 8 டைரக்ஷன் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? என்ன டைரக்ஷனு? இது வந்து நார்த்து சொல்லுவோமா? ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சென்டர் தான். நார்த்து, சவுத், வெஸ்ட், அடுத்தது ஈஸ்ட். இது என்ன நார்த் வெஸ்ட்னு எழுதுவோம். இதை வந்து நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட். அடுத்தது பார்த்தோம்னா இதை வந்து சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் எழுதிக்கிட்டோமா? அப்போ டுவர்ட்ஸ் சென்டர்னா வந்து இது லெஃப்ட், இது வந்து ரைட்டு எழுதிக்கிட்டோம். இஃப் எஸ் இஸ் சிட்டிங் இந்த வெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த பர்சனை மட்டும் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். சாரி, ரவுண்ட் போட்டுக்கலாம் அந்த பர்சனுக்குள்ள மட்டும். அப்போ வந்து மற்றவங்களோட பொசிஷன் வந்து ஹூ சிட்டிங் இந்த சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் கேட்டிருக்காங்களா? அவங்க இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? சிட்டிங் இந்த சேம், இவங்க வந்து இந்த பிக்யூஆர்எஸ்டி வந்து அந்த வரிசையில தான் உட்காந்துருக்காங்களாம். அப்போ வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல யாருன்னு கொடுத்து, இப்போ நம்ம எஸ்ஸோட பொசிஷன் தெரிஞ்சிருச்சா? இதை வச்சு நம்ம வந்து பியோட பொசிஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எஸ்ஸுக்கு ஒரு 3 இடத்துக்கு முன்னாடி தான் பி இருக்காங்க. எஸ், அப்போ வந்து இங்கே கியூ வருவாங்க, இங்கே ஆர் வருவாங்க, எஸ் வருவாங்க, பி வருவாங்க. சாரி, இந்த இடத்துல வந்து எஸ் வராது. சாரி, தப்பா சொல்லிட்டேன். சாரி, எஸ் இருக்கா? எஸ்ஸுக்கு முன்னாடி தானே ஆர் உட்காந்துருப்பாங்க. அடுத்ததா ஆருக்கு முன்னாடி கியூ இருப்பாங்க, கியூக்கு முன்னாடி பி இருப்பாங்க. ஏன்னா இவங்க என்ன ஆர்டர் சொல்லியிருக்காங்க? கிளாக் வைஸ் இப்படி தானே வரும். பிக்யூஆர்எஸ், அடுத்தது இங்கே வந்து யார் வருவா? டி வருவாங்க. இங்கே யூ, அடுத்தது இங்கே வி, அடுத்தது இங்கே வந்து டபிள்யூ. இப்போ நம்ம உங்களுக்கு வந்து எஸ்ஸோட பொசிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு குழு என்ன கொடுத்து இவங்க வந்து ஆர்டர் வைஸாக வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ எஸ்ஸோட பொசிஷன் வச்சு நம்ம எல்லாரோட பொசிஷனும் கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இப்போ இதை வச்சு சவுத் வெஸ்ட்ல வந்து யார் இருக்காங்கன்னு பாருங்க. சவுத் வெஸ்ட்னா எதை சொல்லுவோம்? இதை தானே சொல்லுவோம். ஸோ சவுத் வெஸ்ட்ல 6 தான் உட்காந்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போய்க்கலாம். 8 ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பிலேருந்து டபிள்யூ வரைக்கும் சிட்டிங் அரௌண்ட் சர்க்குலர் டேபிள் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். எஸ் சிட்ஸ் பிட்வீன், இவங்க கொடுத்துருக்கிறத வந்து உரைஞ்சிக்கலாம். ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸு எந்த சைட் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் கொடுக்கலாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா அந்த சவுத்து, நார்த் ஈஸ்ட்டு அந்த இதை வச்சு கொடுத்துருக்காங்க டைரக்ஷன் வச்சு. ஸோ வந்து உரைஞ்சிக்கோங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இப்போ இது என்ன சொல்லுவோம்? நார்த் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இது நார்த் வெஸ்ட்டு, அடுத்தது சவுத் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு. எஸ் சிட்ஸ் பிட்வீன் வி அண்ட் கியூ, இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. டேரெக்டாக இந்த இடத்துல போய்க்கலாம். வி சிட்டிங் இன் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். வி எங்கே இருக்காங்க? நார்த் ஈஸ்டில் இருக்காங்க. வி அப்போ இந்த இடத்துல இருக்காங்க. அடுத்ததா பி சிட்டிங் இன் சவுத் டைரக்ஷன். பி வந்து சவுத் டைரக்ஷனில் இருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் இஸ் சிட் பிட்வீன் வி அண்டு கியூன்னு கொடுத்துருக்காங்க. வியோட பொசிஷன் தெரியும் இந்த இடத்துல. ஆனால் வந்து இங்கே வருவாங்களா இல்லை நார்த்தில் வருவாங்களான்னு தெரியல, அதை அப்படியே விட்டுருங்க. கியூ சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தெரியலையா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டபிள்யூஎஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டபிள்யூஎஸ் டி அண்ட் வி கியூ அண்ட் ஆர் சிட்டிங் அட் எக்ஸாக்ட் ஆப்போசிட் எண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து வியோட பொசிஷன் தெரியுமா? ஸோ விக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? டி வந்து இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இதுக்கு போய்க்கலாம். எஸ் சிட்ஸ் பிட்வீன் வி அண்ட் கியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து எஸ் ஒரு வாய்ப்பு இருக்கா? எஸ் வந்து பார்த்தோன்னா விக்கும் கியூக்கும் இருக்காங்க. அடுத்ததா கியூவும் ஆரும் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்காங்க. கியூ இப்போ எங்கே இருக்குன்னா ஆர் எங்கே இருப்பாங்க? ஆறு வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருப்பாங்களா?
அடுத்தது வேற யார் இருக்காங்க? Q sits between P and S, அது பார்த்துட்டோம். S sits between V and Q. W and S மட்டும் இல்லாம W போடாம இருக்குமா? Sக்கு ஆப்போசிட்ல தான் W இருக்குன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. W S ஆப்போசிட்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. வேற ஏதாச்சும் பொசிஷன் போடாம இருக்குமா? யூவோட பொசிஷன் மட்டும் வேக்கண்டா இருக்கு இந்த இடத்துல நார்த்தில். இதை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஹூ இஸ் சிட்டி பிட்வீன் ஆர் அண்ட் வீன்னு கேட்டிருக்காங்க. ஆர் இங்கே இருக்கு, பி நடுவில் யார் இருக்கா? யூ தான் ஆன்சர். ஒன்றும் இல்லை, கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? பி வந்து பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்காங்க, அதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல போட்டுக்கிட்டோம். அடுத்தது பி வந்து சவுத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுக்கிட்டோம். அடுத்தது பார்த்தோன்னா டியும் வியும் ஆப்போசிட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டோம், அதனால டியை வந்து இந்த இடத்துல போட்டுக்கிட்டோம். எஸ் பார்த்தோன்னா விக்கும் கியூக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த இடத்துல போட்டுக்கிட்டாச்சு. அடுத்ததான் வந்து கியூ வந்து பார்த்தோன்னா பிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் போட்டிருக்காங்க, ஸோ அதனால தான் வந்து எஸ் இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ கியூவையும் போட்டுக்கிட்டோம், எஸ்ஸுக்கும் பிக்கும் நடுவில் இருக்காங்கன்னு. இதை வச்சு நம்ம வந்து டபிள்யூ எஸ்ஸும் ஆப்போசிட்டாக இருப்பாங்களா, ஸோ எஸ்ஸுக்கு இந்த சைடு டபிள்யூ போட்டுக்கிட்டாச்சு. கியூவும் ஆரும் ஆப்போசிட்டாக இருக்கும், கியூக்கு ஆப்போசிட்டில் ஆரும் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ யூவோட பொசிஷன் மட்டும் வேக்கண்ட்டாக இருக்கும், இந்த இடத்துல போட்டுக்கிட்டோம். ஆருக்கும் வீக்கு நடுவில் இப்போ யார் இருக்கா? யூ இருக்காங்க, ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கு, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். 7 students Amal, Banu, Charu, Divya, Viplav, Madan and Govind are sitting in a circular table facing the center. ஸோ வரைஞ்சிக்கோங்க, சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. இங்கே வந்து லெஃப்ட், இது வந்து ரைட். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? விப்ளவ் இஸ் த நெய்பர் ஆஃப் அமன் அண்ட் திவ்யா. அமனுக்கும் திவ்யாவுக்கும் நடுவில் வந்து விப்ளவ் இருக்காங்க, ஆனால் எந்த சைடு யார் வருவாங்கன்னு தெரில, அதை விட்டுருங்க. கோவிந்துங்கிறவங்க நாட் சிட்டிங் பிட்வீன் மதன் அண்ட் சாருவான். மதன் இஸ் டு த இமிடியட் ரைட் ஆஃப் ஆமன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து யார்? ஆமன் இருப்பாங்களா, அதை வந்து இங்கே போட்டுக்கோங்க. அவங்களோட இமிடியட் ரைட்டில் தான் மதன் இருக்காங்க, ஸோ இவங்க ரெண்டு பொசிஷனும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம என்ன போடலாம்? விப்ளவுங்கிறவங்க நெய்பர் ஆஃப் ஆமன் அண்ட் திவ்யான்னு கொடுத்துருக்காங்க, ஸோ திவ்யா இங்கே வருவாங்க, விப்ளவ் இந்த இடத்துல தான் வருவாங்க, ஏன்னா இந்த சைடு மதன் இருக்காங்க, ஸோ விப்ளவ் இங்கே வருவாங்க, திவ்யா வந்து இங்கே வருவாங்க. அடுத்ததா கோவிந்த் இஸ் நாட் சிட்டிங் பிட்வீன் மதன் அண்ட் சாருவான். இப்போ சாருக்கும் மதனுக்கும் நடுவில் யாரோ இருக்காங்க, அது யாருன்னு தெரில, பட் வந்து இந்த இடத்துல கோவிந்த் மட்டும் வரமாட்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோவிந்தோட பொசிஷன் இந்த இடத்துல இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, ஸோ கோவிந்த் இங்கே போட்டுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் ஒருத்தவங்க இருக்கிறவங்க தான் இந்த இடத்துல வருவாங்க. யார் இருக்காங்க? ஆமன் சொல்லிட்டோம், பானு மட்டும் சொல்லலையா, ஸோ பானு தான் இந்த இடத்துல வந்து வருவாங்க. எல்லாரோட பொசிஷனும் இப்போ தெரிஞ்சிருச்சு, 7 பேர் வருது. ஹூ ஆர் த நெய்பர்ஸ் ஆஃப் பானுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பானு இங்கே இருக்காங்க, பானுவோட பக்கத்தில் யார் இருக்கா? சாருவும் மதனும் இருக்காங்களா? சாரு மதன் வந்து எங்கே இருக்காங்க? இந்த ஆப்ஷனில், ஆப்ஷன் டியில் இருக்காங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். அதுக்கு